வெல்கம் பேக் டு கில்லி சோன். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போனாக்க ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தானில் அடுத்த வருஷம் 2025 பிப்ரவரி மாதம் 19 நடக்க போகுது. இந்த மேட்சுக்கு இந்தியா வரும்னு சொல்லி பாகிஸ்தான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்தியன் பிசிசிஐ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்தியன் டீம் வந்து கண்டிப்பாக பாகிஸ்தான் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறாங்க. இந்தியா வரும்னு ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. அவங்க ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஸ்டேடியத்தில் ரொம்ப புதுப்பிச்சிருக்கிறாங்க இந்தியா வரும்னு சொல்லி. ஏன்னா இந்தியா பாகிஸ்தானாவே வந்து ரசிகர்களோட கூட்டத்தை வந்து சொல்லவே தேவையில்லை, அளவுக்கு அதிகமாக வருவாங்க. இப்போ வந்து பிசிசிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கண்டிப்பாக பாகிஸ்தான் போக போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ஐசிசிக்கு ஒரு பெரிய வருத்தம் உண்டாயிருக்கு. ஏன்னா இது வந்து ஐசிசியோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா, கடைசியாக ஃபைனலாக பாகிஸ்தான் அணி சொல்லியிருக்காங்க, ஒருவேளை இந்தியா வந்து பாகிஸ்தான் வந்து விளையாடலை அப்படின்னாக்க கண்டிப்பாக நாங்கள் இனிமேல் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி மட்டும் இல்லை, இந்தியாவும் பாகிஸ்தானும் முதல்ல எந்த போட்டியிலும் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், குறிப்பாக உலகக்கோப்பையில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம்னு அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதனால பிசிசிஐ ரொம்ப தர்ம சங்கடத்தில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு டேட் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டவணையை ரிலீஸ் பண்ணியிருக்கணும் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு. பட் அவங்க ரிலீஸ் பண்ணலை பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு. இது பெரிய வருத்தத்தை உண்டாகி இருக்கு. ஸோ இப்போ ஐசிசி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல. ஐசிசியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பாகிஸ்தானை மறுபடியும் சமாளிச்சு இந்த முறை சவுத் ஆப்பிரிக்காவில் மேட்சை நடத்தலாம்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணியிருக்கிறதா சொல்லிடுறாங்க. ஆனால் பாகிஸ்தான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த முறை இந்தியா வந்து பாகிஸ்தான் வரலனாக்க கண்டிப்பாக நாங்கள் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேருந்து வெளியேறுவோம், அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு உலகக்கோப்பையிலும் நாங்கள் ப்ளே பண்ண மாட்டோம்னு தெளிவாக தங்களோட முடிவில் தீர்க்கமாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஐசிசி என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஐசிசியோட முடிவு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நம்ம பாகிஸ்தானில் இல்லாமல் அட்லீஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவில் நடத்தி முடிச்சிடலாங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. பட் பாகிஸ்தானோட இந்த கெடுபிடிக்கு ஐசிசி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்தியா பாகிஸ்தானுக்கு போவாங்களா, இல்லை இந்த மேட்சஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களையும் உங்களோட விமர்சனத்தையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.